ஹாய், நான் உங்கள் நல்லாஜி. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டு, இந்த பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்றத தான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த பணம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் அனுபவம் நான் சொல்கிறேன். அந்த பணத்தினால தான் நிறைய பேர் எல்லாமே எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் கூட பார்த்தீங்களா, பணம் எதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரியாமல் சூசைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த பணத்தை கையாள தெரியாமல் இந்த வறுமையில் வாடுறவங்களும் எதுக்கு செலவு பண்ணணும், நம்ம எதனால செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணிடுறாங்க. அந்த பணத்தை வந்து கையாள தெரியல, அதனால் அவங்களும் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. தற்கொலை எத்தனையோ கூட பார்க்குறோம் நம்ம வந்து வறுமையில் வாடுதுன்னு. ஆனால் அவங்கள்ட்டலாம் எவ்வளோ தெரியுங்களா காசெல்லாம் புழங்கிருக்கு. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க, காசு அப்படியே லட்சக்கணக்கிலாம் புழங்கிருக்கு. அவங்க வந்து எப்படி அந்த காசை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டி தாங்க இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் சிம்பிள் வந்து இந்த லைக் பெல் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா? லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இப்போ எவ்வளோதான் நீங்கள் வந்து சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்கிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி காசு எப்போவுமே வந்து ஒரு இருப்பு இருக்கணுங்க, ஒரு அமௌண்ட்டு. அது சும்மா இருந்தாலும் சரி, வந்து உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கணும், சும்மா இருக்கணும். ஒரு 1 லட்சம் இருக்கணும்னு வச்சுங்களேன், இல்லை அப்படியே வந்து முடியலன்னா 50 நேரமோ கண்டிப்பாக இருக்கணுங்க. காசு எப்போவுமே இருக்கணும். அந்த காசு நம்மளுது இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிங்க, எப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும். ஒரு எமர்ஜென்சிக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அந்த இது அமௌண்ட் அதுலேயே போட்டு வைக்கணும். நான் சொல்கிறது வந்து 1 லட்சம் இருந்தால் பெஸ்ட்டு. 50 நேரம் குறையவே கூடாதுங்க. 50 நேரம் காசு நீ இருக்கணும். நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு கடன் வாங்கிட்டு, காசு கடன் வாங்கிட்டு அங்கே கட்டிட்டு இவன்ட்ட கொடுக்குறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வாங்கி போய் கட்டிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் வந்து யூடியூப்பில் கூட யூடியூப் வச்சுருக்காங்க, அவங்க பெண்மணி கூட அன்றைக்கி வந்து யூடியூப்பில் ரொம்ப குழம்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் யூடியூப் நம்பி தாங்க இருக்கேன், யூடியூப்பில் வந்து காசு என்ன வரல, யூடியூப்பை நம்பி யாரும் இருக்காதீங்க, நான் 50 நேரம் காசு வாங்கினேன், இப்போ 15,000 வட்டி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க யூடியூப்பில். 50 நேரம் காசுனா விருப்பம் வைக்கிறேன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து 50 நேரம் 35,000 காசு வாங்கிட்டு 15,000 வட்டி கட்டிட்டு இருக்காங்களாம். இப்படி இருந்தால் எப்படிங்க? யூடியூப்பில் வந்து அது பார்க்கலாம், அது வந்து பின்னாடி தானே தெரியும், அது வராமல் கூட போகலாம். அதை நம்பி இருக்கக்கூடாது. யூடியூப்பில் வந்து ஒரு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் நல்லா எப்போ வருமோ அப்போ தான் வரும். வர வேண்டிய காசு எங்கே இருந்தாலும் அது கரெக்டாக வந்துடும். ஆனால் சில இந்த மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பொருளெல்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சுருவாங்க. அந்த பொருள் தேவை இருக்கான்னு பாருங்கள். விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு நல்லா யோசிக்கணும். நிறைய பேர் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, நான் நண்பர் ஒருத்தர் இருக்கா அப்படி ஃபைனான்சரு, அவர்கிட்ட வாங்கி கொடுப்பேன். கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் அது வாங்கி கொடுப்பேன். அவங்க வந்து சும்மா பார்க்குறதுக்கு வேண்டி, மற்றவங்க வந்து பார்க்குறதுக்கு வேண்டி சும்மா பந்தாவா அப்படியே வண்டியில் வருவாங்க, 2 வீலரில் வருவாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். அந்த வண்டியே ஒரு 4 லட்சம் இருக்கும், எப்படியும் 3 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். 3 லட்சம் அது எதுக்கு எல்லாம் பஸ்ஸில் போகலாம், சைக்கிளில் போகலாம். அது மணி மேனேஜ்மெண்ட்டு. அது சொல்கிறேன். காசு எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்கான். கடனை வாங்கிட்டு கடனக்காரன்னு ஓடுறது அது தேவையாது. வாங்கி சும்மா நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் இருக்குங்க, சும்மா வேலைக்கார போய் பஸ்ஸில் போய்க்கலாம், இல்லை சைக்கிளில் போகலாம். இவ்வளோ வழி இருக்கு. நம்ம தான் இது பண்ணணும். நம்ம வந்து தன்மானமாக வாழலாம், யாருக்கும் தலை வணங்காமல் தன்மான சிங்கமாக வாழலாம்.